இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா தனாவ அந்த கதிர் மனச மாத்தி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனான்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. தானா இந்த வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு இவ தான் காரணம். தனா கதிர் கூட வாழணும்னு கேட்டா மாமா ஒத்துக்கல, அதனால வெளியே போயிட்டா. இதுக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை ரொம்ப நல்லா மாத்தி வச்சிருக்காடா இவ. என்ன சம்பந்தம் மட்டும் சொல்லுங்க. சம்பந்தம் இருக்குடா. அப்படி தனாவ கேட்க சொன்னதே இவதான். நீ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா நீ என்ன கேட்டாலும் செய்வன்னு பெரியப்பா சொன்னாருல்ல? ஆமா, நீ நல்லா விளையாடி வின் பண்ணி கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு கேளு. என்னது? தனா போட்டில ஜெயிச்சிட்டு வந்தா அவ என்ன கேட்டாலும் மாமா தரன்னு சொல்லிருந்தாருல, அதனால இவதான் தனா கிட்ட கதிர் கூட வாழணும்னு கேட்க சொல்லி தனாவை தூண்டி விட்டுருக்கா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அன்னைக்கு தானா வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி கமுக்கமா நின்னுட்டு இருந்தா. டேய், மருமக மேல ஏதாவது பழி போட்டு பேசுறதே உனக்கு வேலையா போச்சா? இப்படி முட்டாள்தனமா அவளை எல்லாரும் நம்பிட்டு இருக்காதீங்க. அதான் அவ இஷ்டத்துக்கு இப்படி எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா. இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் உண்மை. அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. பார்வதி, அந்த வீடியோவை போடு. சரிங்க அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீ எப்பயுமே என் நல்லதுக்காக தான் எல்லாமே யோசிக்கிற. நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. நீதான் எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்ச. அதுக்கப்புறமும் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா அப்பா கிட்ட கதிரோட வாழ விரும்புறேன்னு கேட்க சொன்னதே நீதானே.